ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு அந்த ஜெயிலுக்கு போயிருந்திருப்பான். அங்கே ஒரு பொண்ணு, ஒரு குட்டி பொண்ணும் டாக்ஸிலேருந்து வந்திருந்திருப்பாங்க. நானுமே அவளை மீட் பண்ண வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எதுக்கு நம்ம ஃபேமிலிக்கு நீ பண்ண டேமேஜ் எல்லாம் பத்தாதா, அவள் உன்னை பார்க்க விரும்ப மாட்டா அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இவனுக்குமே ஒரு மாதிரியா இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வந்துட்டு நடுவில் வச்சுட்டு அதை சுற்றி நிறைய ஃபுட்டெல்லாம் வச்சு அப்படியே கவர் பண்ணிகிட்டு இருக்கா, அந்த கேமரா இருக்கிறது தெரியாமல். அந்த டைம் பார்த்தீங்கன்னா லியாங் வந்துட்டு இருக்கான். ஸோ அந்த மைக்கோட திங்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்காக வந்திருப்பான் போல். உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். அந்த திங்ஸ் எல்லாம் எங்கே வைக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஸ்டடி ரூமில் வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ரூமா, அது இதுவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவன் பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷனை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணுறான். ஏன்னா அவன் ஆல்ரெடி வந்திருந்தான் அப்படின்னா அவன் வந்துட்டு டக்குன்னு போயிடுவான்ல அப்படின்னு. ஆனால் இந்த பயவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உஷாராக தான் இருக்குது. அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே பார்த்தீங்கன்னா வைக்க போகிறான். அதே சமயம் இவளோட வீட்டை பார்த்தீங்கன்னா அந்த வயசானவர், அந்த தாத்தா வந்துட்டு வேக பார்த்துட்ருக்காரு. ஹீரோக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி லியாங் வந்துட்டு 2 பெரிய பாக்ஸை தூக்கிட்டு ஹீரோனோட வீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு. எது லியாங்கா? அவன் எதுக்கு வந்தான்? சரி, நல்லா வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இரு அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா கிட்ட ஹீரோ சொல்கிறான். இந்த சைடை நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா செட் பண்ணி வச்சுருந்துருப்பாள்ல, அதுக்கு நேராக இருக்கிற ஒரு சோபாவில் வந்துட்டு அவனை உட்கார சொல்கிறான். ஸோ தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இவளும் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அவன் கேட்குறான், நான் இதுக்கு முன்னாடி தான் வென்சுவை மீட் பண்ணேன். உங்களுக்கு வந்துட்டு ஒரு லாயர் இந்த கேஸில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, நான் ஏதாவது பண்ணட்டுமா அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது, உண்மைக்குமே மைக் வந்துட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை லோனாக எடுத்திருக்கானா அப்படின்னு. ஆமாம், அதுக்கான ப்ரூஃப் வந்துட்டு சாலிடாக இருக்குது, அது பொய்யா இருக்க வாய்ப்பே இல்லை. அதை பற்றி ஏன் பேசுகிறீங்க? எனக்கு சும்மாவே தலைவலிக்குது. அது மட்டும் இல்லை, இப்போலாம் ரீசண்டாக எனக்கு ரொம்ப வந்துட்டு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. என் வீட்டை 2 தடவை ஏதோ ஒரு திருட்டு பையன் வந்து உடச்சிட்டு உள்ளே வந்திருக்கான் அப்படின்ட்டு. என்ன சொல்கிறீங்க, உங்கள் வீட்டையா அப்படின்னு? ஆமாம், நீங்கள் வந்துட்டு அன்னைக்கு கால் பண்ணிங்கல்ல, அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு. நான் கூட இல்லை, கொஞ்சம் வேலை விஷயமா நான் வெளியே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அந்த நாள் தான் அந்த பர்சன் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஒரு மாதிரி பார்க்குறாளா. ஸோ இவனே பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறீங்களா? சத்தியமாக நான் அன்றைக்கி வரவே இல்லைங்க. நீங்கள் சொன்னோன்னே நான் அங்கேருந்து போயிட்டேன். உங்களுக்கு அதை மீறி சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் போலீஸ்க்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள், நான் இன்வெஸ்டிகேஷனுக்கு வரேன். ஏன்னா நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்னு. நான் நீங்கள் தான் வந்தீங்கன்னு சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட எப்படி என் வீட்டோட கீ இருந்திருக்கும்? ஏன்னா அந்த பர்சன்கிட்ட அந்த கீ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆமாம், என்கிட்ட எப்படி அந்த கீ இருந்திருக்கும் அப்படின்னு. சரி, எனக்கு இன்னொரு டவுட் உங்ககிட்ட கேட்கலாமா? கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் எப்படி அந்த ஆக்சிடெண்ட் ஆன இடத்துக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்க? நீங்கள் தானே எனக்குமே இன்ஃபார்ம் பண்ணீங்க, எப்படி எப்படி? அது ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு மீட்டிங்காக தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு சின்ன வேலை, அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, நான் பின்னாடி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இவர் ஃபஸ்ட்டு போய் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, இவருக்கு பின்னாடி தானே நான் வந்தேன். அதை பார்த்து தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன், அப்புறம் போலீஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணேன். சரி, ஓகே, அந்த இடத்துல நீங்கள் யாருனாச்சும் சந்தேகப்படுற மாதிரி பர்சனை பார்த்தீங்களா? ஏன்னா அந்த பர்சன் தான் அந்த கீ பவுச்சை எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இல்லையே, நான் அந்த மாதிரி யாருமே நோட் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட சொல்லிகிட்டு இருக்கான், இன்னுமே அவன் வரலடா அப்படின்னு. ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு என்னடா 1/4 மணி நேரமாக ஆகும், அவளுக்கு என்னாச்சுன்னு தெரில, நீ போயிட்டு பாரு அப்படின்னு. நான் எப்படியா போய் பார்க்குறது? அவள் ஆல்ரெடி ஜோவை பார்த்துட்டேன், நான் போனால் மாட்டிப்பேன் அப்படி. இவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த சைட் பார்த்தீங்கன்னா லியாங் வந்துட்டு கிளம்பிட்டான். ஸோ சொல்லிட்டு இருக்கான், நானே போய்ப்பேன், நீங்கள் ஒன்றும் வர தேவையில்லை அப்படின்னு. இருக்கட்டும், லிஃப்ட் வரைக்கும் நான் வரேன் அப்படின்னு. அப்போது இவன் வந்து கேட்குறான், மைக்கோட கார் எங்கே இருக்குது அப்படின்னு. காரா? ஏன் திடீர்னு கேட்குறீங்க? இல்லை, திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அதான் கேட்டேன் அப்படின்ட்டு. அது அந்த போலீஸோட பிளேஸில் தான் இருக்குது, அது பயங்கரமாக டேமேஜ் ஆனதுனால அதை ரிப்பேர் கூட பண்ண முடியாது அப்படின்னு. சரி, ஓகே அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ ரொம்ப பதட்டமாக ஒரு மாதிரி தான் வெளியே வந்துட்டுருக்கானா, இது அந்த தாத்தா பார்க்குறாரு. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா உடனடியாக அப்டேட் பண்ணுறான், இந்த மாதிரி அவன் ரொம்ப பயத்தோடு தான் வெளியே வர மாதிரி தெரியுதுன்னு. அப்போ ஹீரோனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன், சீக்கிரம் போயிட்டு அவளை பாரு அப்படின்னு. இவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கும்போது அங்கே ஹீரோன் பார்த்தீங்கன்னா அப்படியே பதட்டத்தோடு வந்து காரில் ஏறி உட்காந்துட்ருக்கா. டே ஹீரோனும் பின்னாடியே வராடா அப்படின்ட்டு. ஒரு வேலை அந்த லியாங்க ஃபாலோ பண்ணி போகிறான்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீ வந்துட்டு அவளை ஃபாலோ பண்ணிப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அந்த தாத்தாவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காங்க.
அப்போது லியாங் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு நம்ம மேலே டவுட் வந்துருச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி விடு, பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி இவளும் பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்துட்டு அட்டன் பண்ணுறா. ஆனால் அவள் வந்துட்டு சாரி சொல்லிகிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி கால் பண்ணேன், என்னால் அட்டன் பண்ண முடியல. சரி நீ என்ன பண்ணுற, நீ வந்துட்டு நிறைய கொரியர்லாம் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தீல, நீ தானே வாங்கி அமுச்சு விட்ட, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு தான் திரும்பவும் கேட்குறான். ஸோ இவன் வந்து இந்த கூகுள் மேப்பெல்லாம் போட்டு தான் ஒரு லொக்கேஷனுக்கு வந்து போயிட்டுருப்பா போல். அது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு ஒரு 100 மீட்டர் தான் இருக்குது, 200 மீட்டர் தான் இருக்குது உங்களோட டெஸ்டினேஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுதா. நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவளும் பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் சொல்லிடுறா. லியாங் வந்துட்டு மைக்கோட பொருட்களை கொடுக்கறதுக்காக வந்தான். அப்போ வந்து மைக்கோட காரை பற்றி பேசினான், அதனால தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து மைக்கோட காரை பார்க்கறதுக்காக அங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு இவனுமே அந்த பிளேஸுக்கு தான் கிளம்பி வந்துட்டுருக்கான். அதே சமயம் இந்த லியாங் பார்த்தீங்கன்னா அந்த மென்னை தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கு. மென் வந்து கேட்குறாரு, அந்த லாயரை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ட்டு. அவன் வந்துட்டு மைக்கோட ஃப்ரெண்டு தானாம்மா, அவங்க எல்லாருமே ஒன்றா தான் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. சரி அவகிட்ட நீ ஏதாவது போட்டு வாங்கினியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் மைக் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லியிருக்காரு, அது ரொம்ப முக்கியமான விஷயம், சீக்கிரமாகவே அது எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு. அது ஒரு வேலை காசாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு சம்திங் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவர் பார்த்திங்கன்னா உடனே ஒரு பர்சனுக்கு பார்த்திங்கன்னா கால் பண்ணிகிட்ருக்காங்க. இதை எல்லாத்தையுமே இவனும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் கதவடைக்கிறான். ஒட்டு கேட்க ட்ரை பண்ணுறான், பட் கேட்டுச்சானன்றது தெரில. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஸோ அந்த ஆக்சிடெண்ட் ஆன வண்டி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஒரு பிளேஸில் போட்டு வச்சுருப்பாங்க போல், அந்த இடத்துக்கு தான் வரா. அந்த மைக்கோட காரை பார்க்குறா, அது பார்த்திங்கன்னா பயங்கர டேமேஜாக இருக்குது. ஸோ சுற்றி பார்க்குறா, அவளுக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடைக்கல, ஏன்னா ரொம்பவே டேமேஜ்டாக இருக்குது. அந்த டைம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறா, நீ எங்கே இருக்க அப்படின்னு. நான் வீட்டுக்கு வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உண்மையை சொல்லுன்ட்டு ஏதோ சொல்ல வராளா, அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபோன் கட் ஆயிடுது. சரி நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காரில் வந்து ஏறி உட்கார்றா. ஆனால் எதுக்கு அந்த லியாங் வந்துட்டு திடீர்னு மைக்கோட காரை பற்றி கேட்கணும்? அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அவன் கண்டிப்பாக இங்கே வருவான். அப்படி அவன் இங்கே வந்தான் அப்படின்னா இவன் தான் என் வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கான். ஸோ மைக்குக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்றத அவ கன்ஃபார்ம் பண்ணிடுவா. அதனால் பார்த்தீங்கன்னா அவள் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காள். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இவளும் பார்த்தீங்கன்னா அவளோட காரை விட்டு இறங்கி இவனோட காரை வந்து தட்டிட்டு இருக்கு. இவனா அந்த கதவை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட, என்னப்பா அங்கேருந்து நீ இவ்வளோ வேகமாகவே இங்கே வந்த அப்படின்னு. அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அவன் எப்படிப்பட்ட ஆள் என்னன்றதே தெரில, நீ எப்படி இங்கே தனியாக வரலாம் அப்படின்னு. அவன் வந்துட்டு மைக்கோட காரை மென்ஷன் பண்ணான். ஸோ அவன் ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கான்ல, அது மேபி இந்த காரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான், கண்டிப்பாக அவன் இங்கே வருவான். ஸோ அவனை நான் கையும் களவுமா பிடிக்க போகிறேன் அப்படின்னு. அந்த ஷியா வர வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கேயே உட்காந்துட்டு இருந்தியே, அதே மாதிரி பண்ண போறியா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு இருக்கா, இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. சரி உனக்கு பசிக்குதா என்ன அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா பிரெட்டெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவனும் ஒரு மாதிரியாக தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா போகுது. இவனுக்கு பயங்கரமாக குளிருது போல். என்னாச்சு உனக்கு குளிருதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாள். ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பேக்கெட்டாக எடுத்து கொடுத்துட்ருக்கா. இதை வந்துட்டு உன்னோட ட்ரெஸ்க்குள்ளே வச்சுக்கோ, கொஞ்சம் வார்மாக இருக்கும் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கிறான். அப்போ தான் ஒரு மாதிரியாக இருக்குது. நீ வந்துட்டு அவனை உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்டே இரு, நான் வந்து தூங்குறேன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு அவன் தூங்கிடுறான். அப்படியே பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுது. அந்த லியாங் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் எடுத்துகிட்டு எங்கேயோ கார் எடுத்துகிட்டு வருன்னு வந்துட்டு இருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குளிர ஸ்டார்ட் ஆகிடுது. ஏன்னா இருக்கிற அந்த ஹேட் பேக் எல்லாத்தையுமே ஹீரோட்ட கொடுத்துருந்துருப்பாள்ல. சரி நம்ம காரில் தானே இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அவளோட காருக்கு வந்து உட்கார்றா. அந்த டைமு லியாங்கோட கார் பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிது. ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே பொறுமையாக உட்காந்து பார்த்துட்ருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு இறங்கி போயிடுறான். ஸோ இவளும் மெதுவாக காரை விட்டு இறங்கி அப்படியே வந்து பார்த்தா ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்படியே லியாங்கோட காரில் போயிட்டு பார்த்தா அவன் ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்துருப்பான்ல. பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. அந்த கோட் ஷூட்டை மாற்றிட்டு நார்மலான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் அவன் போயிருந்துருப்பான் போல். ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே மெதுவாக உள்ளே வந்துட்டு இருக்கு. ஒரு மாதிரி சத்தம் வேறு கேட்குது. அந்த உடஞ்சி போன கார் எல்லாத்தையுமே பார்க்கும்போது கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு
மெதுவா அவ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. கிட்டத்தட்ட அந்த மைக்கோட கார் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டா. அந்த டைம் இந்த லியாங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்சன் வந்துட்டு மண்டையிலேயே அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான். அவ பயந்தே போயிடுறா. ஒரு இடத்துல அப்படியே ஒளிஞ்சுக்கிறா. லியாங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துறான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி என்னாச்சுன்னு போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்துட்டு இருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். என்ன பண்ணுற அப்படின்னு. டேய் நீ ஏன்டா இப்படி வந்து பயமுறுத்துற அப்படின்னு. உனக்கு எங்கம்மா பயம் இருக்கு? பயம் இருந்தா நீ அம்மா இங்கே வரப்போற அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு இருக்கான். இப்போ வந்து சொல்றா, உனக்கு அந்த சத்தம் கேட்டதா? இன்னொரு பர்சன் இங்கே இருக்காங்க, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரில. சரி இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. எனக்கு தனியாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அடிச்சு மூஞ்சி உடச்சிருவேன். தனியாக எவ்வளோ தூரம் வந்துவிட்டு இப்போ பயமாக இருக்கான், பேசாமல் இரு அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா கிட்ட போய் பார்க்குறான். அவனுக்கு தலையில் பயங்கரமாக அடிபட்டு ரத்தம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொட்டிகிட்டு இருக்கு. ஸோ இவனு மூச்சு பேச்செல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துடுறான். யாரும் அவன் தலையில் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க, ஆனால் அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு. அப்போ நான் போலீஸ்க்கு கால் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு அந்த சைட் போயிட்டு இருக்கான். நீ என்ன பைத்தியமா, போலீஸ்க்கு எதுக்காக நீ கால் பண்ணுற அப்படின்னு. ஆமாம் இதை பற்றி நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும்ல, அவனை இப்படியே விட்டு போக முடியாதுல்ல அப்படின்னு. போலீஸ் உங்ககிட்ட கேட்பாங்க இந்த ராத்திரியில் நீ இங்கே என்ன பண்ண அப்படின்னு. அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. சொன்னால் புரிஞ்சுக்கோ, வா இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு. இல்லை என்னால் அவனை சாக விட முடியாது அப்படின்னு. நீ என்ன பைத்தியமாடி? நான் தான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன்ல, உன் புருஷன் செத்து போனதுக்கு அப்புறமா இங்கே இருக்கிற எல்லாருமே உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அது என்ன மறந்துட்டியா? அதே உனக்கு மறுபடியும் நடக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கியா அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. நீ இப்போ நான் இந்த விஷயங்களை பார்த்துக்கிறேன், போலீஸ்கிட்ட உன் பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கு. இவ போலீஸ்க்கு திரும்பவும் கால் பண்ணுறாள். அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வாங்கி கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறானே. கையில் ஃபோனை கொடுத்துட்டு இங்கே வெயிட் பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனோட ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு வந்துட்டு கால் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக போயிட்டு அந்த ஃபோனில் இருந்து இவன் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணுறான். இதுக்கப்புறம் அந்த ஃபோனில் வந்துட்டு கைரேகெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனோட கோட்டை வச்சு நல்லா தொடச்சிட்டு அந்த ஃபோனையும் வச்சுட்டு ஹீரோனை கூப்பிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து இவனை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க போல். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மென்னு வந்துட்டு இருக்கான். ஆல்ரெடி அங்கே அட்மின் இருக்கான். ஸோ என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது ஆப்ரேஷன் உள்ள நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அட்மின் சொல்கிறாரு. அந்த இடத்துல லியாங்கோட பேரண்ட்ஸுமே இருக்காங்க, அப்புறம் 2 போலீஸுமே இருக்காங்க. அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ட்டு தனியாக கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு தலையில் யாரோ பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு வேறு யாராவது எதிரிகள் இருக்காங்களா, ஆஃபீஸில் யாராவது அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்களா, இல்லை எதிரி இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அவன் வந்துட்டு ஆஃபீஸில் ரொம்ப க்ளோஸாக யார்கிட்டையுமே பழகுனது கிடையாது. அண்ட் அவனுக்கு எதிரிகள்னு யாருமே கிடையாது நான் பார்த்த வரைக்கும் அப்படின்னு. இவன் எதுக்காக அந்த ஆக்சிடென்ட்டான காரெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனான் அப்படின்னு. எது அந்த இடமா? அந்த இடத்துக்கு இவன் போனானா? என்னவா இருக்கும் அப்படின்ட்டு இவருக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ வந்துட்டு வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன், உனக்கு நான் இன்னைக்கு கம்பெனி கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா, என்ன நினச்சான்னு தெரில. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு கதவை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண போகும்போது இவன் பார்த்தீங்கன்னா கதவை வந்து ஸ்டாப் பண்ணுறான். ரொம்பலாம் நீ ஓவராக திங்க் பண்ணாத, இன்னைக்கு லியாங்க அட்டாக் பண்ண அந்த பர்சன் வந்துட்டு கண்டிப்பாக மைக்கோட சாவில் ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டவனாக தான் இருக்கணும். இந்த நைட் அவன் உன்னை கூட அட்டாக் பண்ணுறதுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உன்னோட சேஃப்டிக்காக நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறேன். ஒரு மாதிரி பார்க்குறாளா என்ன மைக்கோட ஃபேமிலி நினச்சி நீ ரொம்பவே பயப்படுறியா அப்படின்னு. அதெல்லாம் ஒரு கர்மமும் இல்லை, வந்துதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ நீ வந்து அந்த ஸ்டடி ரூமில் ஸ்டே பண்ணிக்க, நான் வந்து என்னோடய ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்படியே நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா தூங்காமல் அந்த ரூம்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு தான் இருக்கான். இந்த சைடை நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு தான் இருந்திருப்பா, ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு முழிச்சு பார்க்குறா, ஏன்னு தான் தெரியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.